வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் மை லைஃப். நைட்டு ஒரு 9 o'clock போல் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் பூஜை பொருள் எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மேக்கப் ஸ்டுடியோவில் பெருசாக பூஜை பொருட்கள்லாம் இருக்காது. அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சரி மார்னிங் போகும்போது கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். வீட்டில் வந்து இந்த டைம் நாங்கள் பூஜை பண்ண போகிறதில்ல. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து ஒரு 3 months முன்னாடி தான் இறந்தாங்க. ஸோ வீட்டில் இந்த தடவை பூஜை இல்லை. ஸ்டுடியோவில் மட்டும் சின்னதாக, அதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான் பூஜை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். வீட்டில் ரொம்ப நாளாக அந்த கபோர்டு ஒர்க் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் எங்களால் பண்ண தான் முடியல. அதுக்குன்னு எடுத்து வைக்கிற அமௌண்ட்டு வேறு எதுக்காவது செலவாகிக்கிட்டே தான் இருக்குது. இந்த செல்ஃப் வந்து சும்மா ஒரு டெம்ப்ரரியாக வச்சுருக்கோம். இதில் வச்சுட்டு எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் செகண்ட் வீடியோ எடுத்தும் ரொம்ப நாள் ஆச்சு. பட் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் டைமே இல்லை. வீடியோ நானே தான் எடுத்துப்பேன். இந்த வீட்டில் இருக்க ஸ்பேஸில் எனக்கு எங்கெங்கே ஆங்கிள் செட் பண்ண முடியுமோ அங்கே வச்சு ஒரு சின்ன ட்ரைபேட் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நானே எடுத்துப்பேன். நான் ஷார்ட்ஸில் மேக்கப் ஸ்டுடியோவோட மார்னிங் ரொட்டீன் நிறைய போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் நிறைய வியூஸ் போகும், ஆனால் லாங் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வியூஸ் போகுது. ஒருவேளை நிறைய வீடியோஸ் போகும்போது நிறைய ரீச் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஆயுத பூஜைக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ. இது எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 3 days ஆயிடுச்சு. ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் எனக்கு டைம் கிடைக்கல. அடுத்த நாள் ஆயுத பூஜை. நாங்கள் கிளைண்ட் வர்றதுக்கு முன்னாடியே போயிடலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் வீட்டையும் க்ளீன் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி கிளைண்ட் வந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. அதனால் எங்களால் க்ளீன் பண்ண முடியல. இவங்க நம்மக்கிட்ட ஆல்ரெடி புக் பண்ண கிளைண்ட் தான். October 24 தான் இவங்களோட வெட்டிங். இன்றைக்கி அவங்க வெட்டிங் சாரீலாம் எடுத்துகிட்டு வந்து ஜுவல்ஸ் வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக வந்தாங்க. கடைசியாக ஜுவல்ஸ் வந்து அவங்க சாரீக்கு மேட்சிங்காக செலக்ட் பண்ணோம். இவங்க சாரீ வந்து ஒரு கேரளா டைப்பில் ஒரு ஆனியன் பிங்க் சாரீ தான். ஸோ அதுக்கு மேட்சிங்காக நான் வந்து ஒரு ஜுவல் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணேன். அந்த டிஸ்கஷனுக்கே ஒரு 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ 12 o'clock மேலே தான் நான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஸ்டுடியோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கனால நிறைய டஸ்ட் வரும். ஸோ அது எல்லாமே நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங்காக ஒரு ஷாப்பிங் போகிற ஐடியா இருக்கனால இப்போவே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். லைட் வெயிட் கலெக்ஷன்ஸில் டெய்லி வியர் செயின் மாதிரி நான் பிளான் பண்ணிவிட்டு போயிருந்தேன். ஆனால் அங்கே வந்து ஒரு 3 grams தான் செயினே ஸ்டார்ட்டே ஆச்சு. ஆனால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஏன்னா 2 grams தான் நான் பிளான் பண்ணி போயிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 11,000 கிட்ட போயிடுச்சு. அதனால் 3 grams வாங்குகிற அளவுக்கு நான் ஐடியா பண்ணி போகலை. என்கிட்ட அந்த அமௌண்ட்டும் இல்லை. லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ்லேயே இந்த கிட்ஸ் செக்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு ரொம்ப மினிமலாக ஒரு செயின் இருந்தது. அதோட வெயிட் வந்து 2.350 தான் இருந்தது. ஸோ என்னோடய பட்ஜெட்குள்ளேயும் இருந்தது. அந்த செயினையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது டெய்லி வேர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. லாஸ்ட் 2 yearsஸாக ஒரு செயின் போட்டிருக்கேன், அது எந்த டேமேஜும் ஆகலை. பட் டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இது செலக்ட் பண்ணியிருந்தேன்.
கடைசியாக வரும்போது ஒரு 1000 ருபீஸ் மந்த்லி ஸ்கீம் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளாக நான் ஜாயின் பண்ணோன்னு பிளான் பண்ணேன். பட் இந்த டைம் தான் என்னால் ஜாயின் பண்ண முடிஞ்சது. ஒரு சின்ன சேவிங்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? ஏன்னா கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஹையாக போயிட்டே இருக்குது. இனி வர டைமில் நம்மளால் எடுக்க முடியுமானே தெரியல. ஸோ ஒரு 1000ங்கிறது நம்மளால் ஒரு ஸ்பெண்ட் பண்ண முடிகிற ஒரு அமௌண்ட்டு தான். ஸோ மந்த்லி 1000 ருபீஸ் வந்து நான் போடலாம் அப்படின்னு அந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணேன். மார்னிங்கே க்ளீன் பண்ணி வச்சனால நான் ஷாப்பிங் போயிட்டு வந்து ஒரு பூஜை சின்னதாக மட்டும் ஒரு பூஜை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். ஒரு 1 ஹவர் மட்டும் நான் ஸ்டூடியோவில் இருந்தேன். ஏன்னா எந்த கிளைண்ட்டோட கமிட்மெண்ட்ஸும் இன்றைக்கி இல்லை, எந்த அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கல. ஸோ 1 ஹவர் மட்டும் இருந்தேன். அப்புறமா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல இந்த அளவுக்குலாம் நான் வந்து வீடியோ எடுத்து போடுவேன் அப்படின்ட்டு. நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. So thank you for watching.